ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மருதாணியெல்லாம் நல்லா உருகியே எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. மருதாணி நல்லா செவக்கிறதுக்கு என்ன போடலாம் அப்படின்னா, சீனி, புளி, பாக்கு, கிராம்பு, லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமனு, தேவையான தண்ணி எல்லாம் சேர்த்துட்டுங்க. நல்லா விழுதாட்டம் நல்லா மைய அரைச்சிடணும். ஆனால் அம்மியில் அரைச்சோம்னு வச்சுக்கோ, அப்படி செவக்கும் மருதாணி. இப்போ வந்து மிக்சியில் தான் எல்லாமே அரைக்கிறோம். ஆனால் மருதாணியை மட்டும் ஏன் அம்மியில் போய் அரைக்கணும்? அவங்களே மிக்ஸி ஜார்லேயே அரைச்சாச்சுங்க. அரைச்சி எடுத்து அப்படியே விழுது பாருங்கள். அப்படியே டார்க்கு க்ரீனாக அப்படி இருக்குங்க. அது நைட்டுங்கிறனால உங்களுக்கு லைட் வெளிச்சது எப்படி தெரியுதில்ல. எல்லார் கையிலே வச்சாச்சுங்க. என் கையில் வச்சாச்சு, கலேசி கையில் வச்சாச்சு, பாப்பா பையனும் ஊர்லேருந்து வந்துட்டாங்களா, பாப்பா கையிலே வச்சாச்சு. எங்கள் அப்பா கையில் கூட நடுகையில் உள்ளங்கையில் வரைக்கும் இந்த பாப்பா விடாமல் எல்லாருக்கும் வச்சு விட்டுருச்சுங்க. மருதாணி அரைச்சி வச்சா உடம்புக்கு குளிர்ச்சி. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. காலில் இருக்க பித்த வெடிப்பெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பட்டு போய் சீக்கிராவே எவ்வளோ பெரிய புண்ணையும் ஆற்றக்கூடியது மருதாணி இலைங்க. சூப்பராக செவக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி பார்த்தோம். எங்களுக்கு லைட்டாக செவந்துருச்சு. ஏன்னா 1 மணி நேரத்துலேயே எல்லோரும் கையை கழுவிட்டோம். நைட்டு தூங்குறதுக்காக, கல்யாணத்துக்காக மருதாணிலாம் வச்சாச்சு. ஓகே, பாய்.